உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுங்க, ஏதோ விஷயமா வந்திருக்கீங்கன்னு தெரியுது. என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல மேடம். நாளைக்கு நல்ல நாளா இருக்கு. அதான் பந்தக்கால் ஃபங்க்ஷனை வீட்ல சிம்பிளா வச்சிடலான் இருக்கோம். அதான் உங்களையும் கூப்பிடலான்னு வந்தோம். பந்தக்கால் ஃபங்க்ஷனை எதுக்கு சிம்பிளா செய்யணும்? கிராண்டா இங்க நம்ம வீட்லயே செய்யலாமே. நீங்க அங்க ஒண்ணும் தனியாலாம் செய்ய வேண்டாம். இங்கே வந்துருங்க. நாம இங்க சிறப்பா செய்யலாம். சரிங்க மேடம், உங்க ஆசைப்படியே செஞ்சிடலாம். எங்களுக்கு அதுல சந்தோஷம்தான். நாளைக்கு கோயில்ல கும்பாபிஷேகம் ஒண்ணு இருக்கு. அதுக்கு ரேவதி கையால தான் கலசத்தை எடுத்துட்டு போய் கோயில்ல கொடுக்கணும். வீட்ல வச்சு கலசத்துக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கும்பாபிஷேகம் நல்லபடியா முடியட்டும். அடுத்த நாளே பந்தக்கால் ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம். வீட்ல வச்சு பூஜை பண்றீங்கன்னா அது ரொம்ப விசேஷமான கலசமா? ஆமா மாப்ள, 48 நாளைக்கு அதை வச்சு பூஜை பண்ணி நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப அந்த கலசம் தெய்வ சக்தி உள்ள கலசம். ஓ, அப்ப அது சக்தி வாய்ந்த கலசம்னு சொல்லுங்க. ஆமா, அது சாதாரண கலசம் இல்ல மாப்ள, அது கடவுளுக்கு நிகரான கலசம். அந்த கலசத்தை தான் நாளைக்கு என் பொண்ணு கோயில கொண்டு போய் கொடுக்க போற. டிரைவர், இங்க வா. சொல்லுங்க மேடம். நாளைக்கு கோவில்ல கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் அடுத்த நாள் கல்யாணத்துக்கான பந்தக்கால் ஃபங்க்ஷன் நடத்தலான்னு நான் முடிவெடுத்திருக்கேன். நீதான் நிச்சயதார்த்தத்தை பொறுப்பா நடத்தின மாதிரி இந்த பந்தக்கால் ஃபங்க்ஷனையும் நடத்தணும். இந்த பொறுப்பை நான் உன்கிட்ட விடுறேன். சரிங்க மேடம், பண்ணிடலாம். அத்த, நிச்சயதார்த்தத்துல வேணா என்னோட கான்ட்ரிபியூஷன் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா பந்தக்கால் ஃபங்க்ஷன்ல சும்மா பம்பரமா சுத்தி எப்படி வேலை பார்க்கறன்னு மட்டும் பாருங்க. சொல்லாதீங்க, செய்யுங்க. ஓகே அத்த. சரி, பொழுதாயிடுச்சு. சூரியன் மறையறதுக்குள்ள கலசத்துக்கு பூஜை செய்யணும். எல்லாரும் வாங்க. சரி, நீங்களும் வந்து கலந்துக்கோங்க. வாங்க. மேடம், கலச பூஜையில கலந்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப நாங்க கிளம்புறோம். ஏன் வந்ததும் போறேன்னு சொல்றீங்க? இருந்து இங்கே சாப்பிட்டுட்டு போங்க. இல்லங்க, கொஞ்சம் வேலை இருக்கு. நாங்க கிளம்புறோம். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லுங்க மேடம். கல்யாண செலவு மொத்தமும் நான் ஏத்துக்கிறேன். துணி எடுக்கிறது, நகை வாங்குறது, பத்திரிக்கை அடிக்கிறது, மண்டபம் புக் பண்றது, ஸ்டேஜ் டெக்கரேஷன், கேட்டரிங் சர்வீசஸ், இது எல்லாத்தையுமே நானே பார்த்துப்பேன். நீங்க எந்த செலவுமே பண்ண வேண்டாம். ஆளு மட்டும் வந்தா போதும். ரொம்ப சந்தோஷம் மேடம். கல்யாணத்துக்கு செலவு பண்ண பெருசா எங்க கிட்ட பணமும் இல்ல. எங்க வீட்ல எடுத்து செய்ய ஆளும் இல்ல. நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்றது உங்க பெருந்தன்மையை காட்டுது மேடம். நான் யாருக்கு செய்யறேன்? என் பொண்ணுக்கு தானே செய்யறேன். சரி, அப்ப நாங்க வரட்டுங்களா? வாங்க. வர மேடம். வரங்க. வரங்க. வாங்க. போயிட்டு வரேன். அந்த சிவனாண்டியை பத்தி யோசிக்கிறதுக்கு என்னையா இருக்கு? எப்ப பார்த்தாலும் ஒரே குறிக்கோள், அத்தைய பழி வாங்கணும், பழி வாங்கணும், பழி வாங்கணும். அந்த சிவனாண்டி என்னை வாண்டடா கூப்பிட்டு பேசினான். அவன் பேசினதை யோசிச்சு பார்த்தப்ப ஏதோ பெருசா பிளான் பண்றான்னு தோணுது. அது கலச பூஜையிலையா இல்ல கல்யாணத்திலையா தான் தெரியல. ஆமா, அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் உன்னை வாண்டடா கூப்பிட்டு பேசுறானா? அத்தைக்கு கலச பூஜை, ரேவதிக்கு கல்யாணம், இப்படி 2 பெரிய மேட்டர் நம்ம வீட்டுல இருக்கு. இந்த ரெண்டையும் மனசுல யோசிச்சுதான் அவன் ஏதோ டார்கெட் பண்றான்னு நினைக்கிறான்ப்பா. நிச்சயம் அந்த கம்யூனிட்டி ஏதோ பிளான் வச்சிருக்கான்ப்பா. ஆமா, அதான் என்னோட சந்தேகமும். அவனால ரேவதிக்கும் மேடம்க்கும் கூட பிரச்சனை வரலாம். நாம தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இங்க பாரு சிலம்பம், நீ இந்த வீட்டுக்கு காவலா இருக்கிற வரைக்கும் எங்க யாருக்கும் எதுவும் நடக்காதுன்னு எனக்கு 100% கான்ஃபிடன்ட் இருக்கு. எதிராளி குறைச்சி எடை போட முடியாது. கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். சரி சிலம்பம், நான் ரொம்ப நேரம் இங்க நின்று பேசினாலும் பிரச்சனை தான். உன் கூட செட்டு சேர்ந்துட்டேன்னு என் பொண்டாட்டி என்ன சந்தேகப்படுவா. இப்ப போயிட்டு அப்புறமா வரேன்.
ஐயோ சொன்ன மாதிரியே பார்த்துட்டாலே. சமாளிப்போம். ஏய், சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். காலையில வரும்போது இருந்த அவ்வளவுதான் பாத்துக்க. தங்கம், இந்த நேரம் இங்க என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்லிதான் மொட்டை மேல இருக்கிற துணியை நான் எடுத்துட்டு வந்திருப்பேனே. டிரைவர் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை நாளா இந்த திருட்டுத்தனம் நடக்குது? நான் அவனை வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா நீங்க அவனோட உறவு கொண்டாடிட்டு இருக்கீங்களா? ஐயோ செல்லம், யூ ஆர் மிஸ்டேக்கன். அந்த டிரைவர் பையில வீட்டை விட்டு போடா அப்படி 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு வந்திருக்கமா. உண்மையிலேயே அவனுக்கு மானம், ரோசம், வெக்கம் இதுல ஏதாச்சும் ஒண்ணு இருந்தா கூட மார்னிங் காஃபிக்கு நீ அவனை பார்க்க மாட்ட. சூப்பர், இப்படிதான் இருக்கணும். இப்பதான் உங்களை என்னோட புருஷன்னு சொல்லிக்கிறதுக்கே பெருமையா இருக்கு. தேங்க்யூ. 3 வேளை சோத்துக்கு எப்படிலாம் நடிக்க வேண்டியது இருக்கு. மயிலு, இது உனக்கு ரொம்ப கேவலம்டா. அப்பா, நல்ல வேளை எல்லாரும் தூங்கிட்டாங்க. கலசத்தை தூக்கிற வேண்டிதான். போலாமா? வேண்டாம், அவன் எப்ப வருவான் என்னன்னு சொல்ல முடியாது. இவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறது பெரும் பாடா இருக்கும். என்ன பண்ணலாம்? இந்த டோர் ஓபன்ல தானே இருக்கு. இந்த பக்கம் போயிருவோம். சீக்கிரம். இங்க பாரு, இந்த கலசத்தை ஆத்துலயோ குளத்திலயோ தூக்கி எறிஞ்சிருங்க. யார் கைக்கும் கிடைக்க கூடாது. சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறோம். சரி சரி, சீக்கிரம் போங்க. யாராவது பாத்திர போறாங்க. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். கலசம் யார் கையிலையும் கிடைக்க கூடாது. பொறுப்பு என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்களே, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கவலையே படாதீங்க. சரி சரி, சீக்கிரம் கிளம்புங்க. ஹேய், போய் சீக்கிரம் பண்ணிடுறா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.